இந்த லேடி அவங்களோட பையனுக்கு முத்தம் கொடுத்ததுமே கொலாப்ஸ் ஆகி இறந்துடுறாங்க. இதை பார்த்ததும் அந்த குட்டி பையன் கொஞ்சம் கூட ஷாக் ஆகாம அவங்க அம்மாவை டச் பண்ணி எழுப்ப ட்ரை பண்றான். ஏன்னா அந்த குட்டி பையனுக்கு ஒரு பவர் இருக்கு. இறந்து போனவங்களை அந்த பையன் டச் பண்ணதும் மீண்டும் அவங்களுக்கு உயிர் வந்துடும். இந்த பவரை யூஸ் பண்ணி மீண்டும் அவங்க அம்மாவை அவன் ரிவைவ் பண்ணிடுறான். ஆனால் அவனுக்கே தெரியாத இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிவைவ் பண்ணவங்களை அவன் மறுபடியும் டச் பண்ணானா அவங்க பர்மனெண்ட்டாக இறந்துடுவாங்க. அவனுடைய அம்மா இறந்தது தான் இந்த விஷயமே அவனுக்கு தெரிய வருது. இப்படியே தனிமையில் வாழ்ந்துட்டு வந்த அவன் என்ன பண்ணுறான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அழுகிய பழத்தெல்லாம் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு நிறைய டிஷ் எல்லாம் ரெடி பண்ணுறான். ஒரு நாள் இவன் குப்பை போடும்போது மேலேருந்து ஒரு அக்யூஸ்ட் கீழே விழுந்து இறந்துடுறான். இறந்ததுமே இவனை டச் பண்ணதும் மீண்டும் அவனுக்கு உயிர் வந்துடுது. அவன் தப்பிச்சு ஓடும் போது இவன் மறுபடியும் போய் அவனை டச் பண்ணதால அவன் பர்மனெண்ட்டாக இறந்துடுறான். இதை எல்லாத்தையும் மேலேருந்து பார்த்த போலீஸ், யாரா இவன், இந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்தா நமக்கு எவ்வளவு யூஸ் ஆகும்னு சொல்லி அவனுக்கு இவனோட டிபார்ட்மெண்ட்ல வேலை போட்டு கொடுப்பாங்க. என்ன உண்மைனா, மர்மமா இறந்தவங்கலாம் எப்படி இறந்தாங்கன்ற கன்ஃபியூஸ்ல இவங்க இருக்கும் பொழுது டெட் பாடி இவன் டச் பண்ணி உண்மையை வாங்கிட்டு பர்மனெண்டா சாகடிச்சிருவான். இதனால அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஈஸியாயிடுச்சு. அவனும் அந்த வேலையை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.